ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஆர்எக்ஸ் லோகேஷ் பேசுகிறேன். இப்போது வந்துட்டு என் வண்டி ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நான் ஒர்க்குக்கு போயிட்டேன். சரி இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் ஒர்க்குக்கு போவோம் அப்படின்ட்டு போயிட்டேன். இது ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு வந்துட்டு என் அப்படியே லாக் ஆகிடுச்சுங்க. அது வந்து ஃபுல்லாக அப்படியே ஹீட்டு பயங்கரமாக ஹீட் ஆகும். நம்ம சேலம் போயிட்டு வந்தோம்னாலே இந்த டிஸ்க்கு வந்துட்டு அப்படியே தண்ணி ஊற்றினோம்னா எப்படி அந்த ரெட் கலரில் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நான் சும்மா நினச்சிட்டு இருந்தேன். இது வந்துட்டு இது போயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இது ஃபுல்லாக ரெட் கலரில் இதாக ஆரம்பிச்சிருச்சு. நான் அதுக்கப்புறம் வண்டியவே எடுக்கலை, ஃபுல் ஸ்டாப் பண்ணிட்டேன். நம்ம இதுக்கு வந்து வண்டி சர்வீஸ் பண்ணுறவங்களும் வந்துட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்லிட்டோம், அவங்களுக்கும் கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அவங்களும் வந்துட்டு கொஞ்சம் நாளாக வண்டியவே எடுக்கலை, வேணாம் ப்ரோ அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க. வண்டியை ஒரு 6-7 மாதமாக எடுக்கலை. 7 மாதம் எடுக்காமல் பாருங்கள் வண்டியை, அப்படியே கண்டிஷனே எல்லாம் இதாகிடுச்சு. இங்கே பாருங்கள், சைலன்சர்லாம் அப்படியே துருப்பேறி அப்படியே கொஞ்சம் எல்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் இதாகிடுச்சு. நம்ம வண்டியில் இப்போ அடுத்த அப்டேட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சேம்பர் சைலன்சர் பார்த்தீங்களா, புது சேம்பர் சைலன்சர் நமக்காக வாங்கி வச்சுருந்தார். ஸோ அதனால் அதை நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது சேம்பர் சைலன்சர் போட்டு ஃபுல்லாக துருப்பேறிடுச்சுங்க. இது என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே பாருங்களேன், தெரியுதா, ஃபுல்லாக துருப்பேறி எல்லாம் கொஞ்சம் இங்கே பாருங்கள், பிபிஎஃப் ஓட்டினது எல்லாமே பேர்ந்துட்டு இருக்குது. என்றைக்கு என்ன ஆகும்னு தெரியாத நிலமையில் இருக்கேன். அதனால் கொஞ்சம் வண்டி இனிமேல் கண்டிஷனாக வச்சுப்போம் அப்படின்ட்டு இருக்கேன். சேம்பர் சைலன்சர் உங்களுக்கு நான் போட்டுட்டு இதோட சவுண்ட் பீட்டு எல்லாமே எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன், ஓகேவா? இந்த பீட்டே சூப்பராக இருக்கும், இதை விட சேம்பர் சைலன்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் தான் சொன்னார், நமக்கு எல்லாம் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பீட் கேட்குறீங்களா, இது எப்படி இருக்குன்னு கேளுங்க. கேட்டு பார்த்துட்டு நீங்களா ஒரு முடிவு எடுப்பீங்கல்ல. இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம நியூட்ரல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நியூட்ரல் ஆயிடுச்சு. பேட்ரி லைஃப்லாம் பயங்கரமாக இருக்குங்க. 6 மாதம் எடுக்கல நான் வண்டியே, பேட்ரி லைஃப்லாம் பயங்கரமாக இருக்குது. இது வேறு வண்டி முறுக்குனா தானே இதாகும். ஐயோ என்னடா இது, சோளமுத்தா, இது உளுந்து கிழந்து போயிட போகுது சோளமுத்தா. சேம்பர் சைலன்சர், ஓ சோக்கு இழுத்துணுமா? சரி, வண்டி எடுக்காமல் விட்டு எல்லாம் இது வேற முறுக்கணுங்க. சோக்கு இழுத்து விட்டு நம்மளதில் இந்த சுவிட்ச் இருக்குது, ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இந்த சவுண்டு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கா இல்லை அடுத்து நம்ம சேம்பர் சைலன்சரை போட்டுட்டு நம்ம அடுத்து என்னான்னு பேசுவோம், அந்த இது பெஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லுங்கள், சரிங்களா? இதோட நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குல்ல, ரொம்ப நாங்கள் சோக்கு இதை மாற்றணுங்க. மறுபடியும் இந்த சொல்லியிருக்கேன், கார்பரேட்டர் இதுக்கு மாற்ற சொல்லியிருக்கேன். பார்க்கலாம், இது மாற்றணும். அடுத்து வந்து இன்ஜின்லாம் டியூன் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 140 க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்கு ஆல்ரெடி வண்டியை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை மாட்டிட்டு அடுத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்ட் 2ல் சந்திப்போம். சவுண்டெல்லாம் ஐயா. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.